Global Records 2024 ஜூன் 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்த வெங்கட சுப்பராவ் கான்சர்ட் ஹால் சேப்பட்டில் நடைபெற உள்ளது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேர் மற்றும் இமெயில் ஐடியை வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hello from the Melody team. Hello from the Melody team. அடா 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 அந்த சிரிப்பை பாருங்க அப்படின்ற மாதிரியாதான் நரேந்திர மோடி அவர்களும் மெலோனி அவர்களும் எடுத்துக்கிட்ட செல்ஃபி ஒன்று இணையத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. மெலோடி மறுபடியும் ட்ரெண்டிங்க்கு வந்திருக்கு. இத்தாலியில நடக்கிற G7 மாநாடுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போயிருந்திருக்காங்க. அங்கதான் இத்தாலி பிரதமரான ஜார்ஜியா மெலோனி அவர்களையும் சந்திச்சு செல்ஃபியும் எடுத்திருந்திருக்காங்க. செல்ஃபி மட்டும் இல்லாம ஹலோ ஃப்ரம் த மெலோடி டீம் அப்படின்னு சொல்லி மெலோனி அவர்களே சொல்றாங்க. பக்கத்துல நரேந்திர மோடி அவர்களும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. தேர்ட் டைம் தேர்தல்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இட்டாலிக்கு தான் போயிருக்காங்க. சோ இந்த செல்ஃபி வீடியோவோட தான் மறுபடியும் மெலோடி ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஹேஷ்டாக ஏற்கனவே ஒரு வாட்டி மெலோனி அவர்கள் பயன்படுத்தி இருந்தாங்க. காலநிலை மாற்றம் தொடர்பான ஒரு மாநாடு துபாயில நடந்துச்சு. அங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்பொழுது ஒரு போட்டோ எடுத்திருந்தாங்க. அந்த போட்டோவை போஸ்ட் பண்ணி தான் அப்போ ஒரு பதிவிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து ஹேஷ்டாக் மெலோடி பயங்கரமா இன்டர்நெட்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. சோ இப்போ இந்த செல்ஃபி வீடியோவும் நெட்டிசன்களால பேசப்பட்டு இருக்கு. நீங்க ஹேஷ்டாக் மெலோடி பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரசு பள்ளியில படிச்ச மாணவிகளுக்கு மட்டும் மாசம் 1000 ரூபாய், அப்ப மாணவர்களுக்கு அப்படின்ற கேள்விக்கு இப்போ ஒரு நல்ல பதில் கிடைச்சாச்சு. புதுமை பெண் திட்டம் மாதிரியே இப்போ தமிழ் புதல்வன் திட்டத்தையும் தமிழக அரசு அறிமுகப்படுத்தி இருக்காங்கப்பா. தமிழக அரசால தமிழ்நாட்டுல புதுமை பெண் அப்படின்ற திட்டம் ஒண்ணு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இதனால அரசு பள்ளியில படிச்ச உயர்கல்விக்கு போகக்கூடிய பல மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்கிற மாதிரியான திட்டத்தை ஒண்ணு தமிழக அரசு அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. இதனால நிறைய பேருக்கு பயன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதே மாதிரி இப்போ தமிழ் புதல்வன் திட்டத்தையும் தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஆகஸ்ட் மாசத்துல இருந்து இது நடைமுறைக்கு வரப்போகுதாமா. அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தமிழ் புதல்வன் திட்டம் மூலமா ஆகஸ்ட் மாசத்துல இருந்து மாசம் 1000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது. பள்ளியிலேயே அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்படும். உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை நீங்க கொடுத்தீங்கன்னா நேரடியா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே மாசம் 1000 ரூபாய் வர மாதிரியா இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இப்போ மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் 2 பேருக்குமே 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற இந்த திட்டம் பல மக்களுக்கும் மத்தியில வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. மாணவரான உங்களை நான் கேட்டுக்க ஒண்ணுதான், படிங்க படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. எங்கேயும் தேங்கி நிக்காம முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. உங்க கண்ணு முன்னாடியே ஃபுல் ஸ்டாப் தெரியக்கூடாது.